Welcome to another video from Generators. Khalid Rahman. தள்ளுமல்லான்னு ஒரு படம் பார்த்தோம். அந்த படத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எடிட்டிங் ஸ்டைலாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், மேக்கிங் ஸ்டோரி, ஒரு சிம்பிளான ஸ்டோரியை பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. பயங்கரமான ஒரு இது எங்களுக்கு, அதோட இம்பாக்ட் எங்களுக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்தே அந்த படத்து மேலே, அந்த டேரக்டர் மேலே ஒரு பெரிய கிரேஸ் இருந்துச்சு. எப்படா அவரோட அடுத்த படம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்போ தான் அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து இதுக்காண்டி என்னென்ன அடுத்தடுத்து பண்ணுறாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். அப்படிப்பட்ட படம் இங்கே ரிலீஸ் ஆச்சு. ஒரே ஒரு தேட்டரில் தான் ரிலீஸ் ஆச்சு. என்னடா இது இவ்வளோ நல்ல படம் ஒரே ஒரு தேட்டர் ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு போகலான்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். பெருசாக வேறு லாங்குவேஜ் படம் தானே, பெரிய ரீச் இருக்காது, நம்ம வந்து நேர்லேயே போய் டிக்கெட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. நம்பவே முடியல எங்களால். வேறு லாங்குவேஜ் படம், அதுவும் வீக் டேஸில் இங்கே ஹவுஸ்ஃபுல் ஆகுது. இதுவே வந்து இது எப்படிப்பட்ட ஒரு படம், இந்த டேரக்டர் எப்படிப்பட்ட ஒரு ஆள், இது எல்லாமே காட்டுது. அப்படிப்பட்ட ஒரு படம் தான். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் டு தி. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளான கதை தான். 12th ஃபெயில் ஆன பசங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டால காலேஜ் சேரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக பாக்ஸிங் சூஸ் பண்ணுறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்றதான் கதையே. இப்படிப்பட்ட ஒரு சிம்பிளான கதையை ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப ஃபன்னாகவும் கொண்டு போயிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யதார்த்தமான எப்படின்னா, இப்போ ஒரு எமோஷனல் சீனே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே சுற்றி ஏதாச்சும் ஒரு பயம் இருப்பான், டக்குன்னு ஒரு காமெடியை போட்டு விடுவோம். இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி தான் படத்தில் பல சீன்ஸ் இருந்துச்சு. எல்லா காமெடிக்குமே வந்து ஆடியன்ஸ் எல்லாம் ரியாக்ட் பண்ணாங்க. அதுலேயே தெரியுது எவ்வளோ யதார்த்தமான ஒன்று அப்படின்ட்டு. சும்மா ஏதோ வைக்கணும்லாம் வைக்கல. இது வரைக்கும் நாங்கள் போட்ட வீடியோஸில் ஹீரோ இப்படி தான் இருப்பார், வில்லன் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி அதிகமாக பேசியிருப்போம். ஆனால் அந்த படத்தில் இப்படி சொல்லவே முடியாது. யார் ஹீரோனே சொல்ல முடியாது. படம் பார்க்குற முன்னாடி வரைக்கும் நஸ்லீன் தான் ஹீரோ நினச்சிருப்போம். ஆனால் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நஸ்லீனை வச்சு ஒரு கதை எக்ஸ்ப்ளோர் ஆகும். அதில் ஒவ்வொரு கேரக்டர்ஸாக காட்டுவாங்க. அந்த கேரக்டர்ஸ்க்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒவ்வொரு டைம்லேயும் அந்தந்த கேரக்டர்ஸை லீடாகவும் ஆக்குவாங்க. அந்த ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரீசெண்ட் டேஸில் வந்து இப்படி ஒரு ரைட்டிங் அந்த மூவிலையும் பார்க்கவே இல்லை. அதனாலேயே வந்து அந்த படம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தில் உமன் கேரக்டர்ஸை பற்றி பேசினப்ப ஏகப்பட்ட உமன் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக தெரிஞ்சது லீட் கேரக்டர் நஸ்லீன் கேரக்டருக்கு வந்து 3 உமன் கேரக்டர் பேராக இருப்பாங்க. அவங்களோட கேரக்டர்ஸ் வந்து வெல் ரிட்டனாக இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து ஷெரின்ற கேரக்டர் வந்து இவர்கிட்ட இருந்து ஜென்யூனா ட்ரூவான லவ் மட்டும் எதிர்பார்ப்பாங்க. இவங்க சைட்லேருந்து எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அந்த பக்கத்துலேருந்து பெருசாக எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. செகண்ட் கேரக்டர் எப்படின்னா, என் பாய் ஃப்ரெண்ட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருக்கும் அவங்களுக்கு. அதை வந்து தெளிவாக காட்டியிருப்பாங்க. 3வது கேரக்டர் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவங்க வந்து அவங்களோட கெரியரில் ஃப்ரம் த பிகினிங் வந்து ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. கிளைமேக்ஸில் வந்து அந்த நஸ்லீன் கேரக்டர் வந்து அவர்கிட்ட கேட்பாங்க, உனக்கு எப்படிப்பட்ட ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்ட்டு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அவரோட கெரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி, பாக்ஸிங்கில் நல்லா இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயே தெரியும். இப்படி 3 வித உமன் கேரக்டர்ஸ் உமன் லவ் வந்து ரொம்ப அழகாக அப்படி போர்ட்ரே பண்ணது, யூனிக்காகவும் ஃபன்னான விதத்துலையும் பண்ணது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் வீடியோவில் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பேசுகிற விஷயமே வந்து சினிமாட்டோகிராஃபி தான். இந்த படத்தை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டோம், இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும்னு சொல்லி. இந்த படத்தை சினிமாட்டோகிராஃபின்னு பார்க்குறப்போ பல க்ளோஸ்அப் ஷாட்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எங்களுக்கு பார்க்குறப்போ. இந்த படத்தோட மேக்கிங் வீடியோ விட்டுருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஃபைட் பண்ணிக்கிறப்போ க்ளோஸில் நின்று எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து எப்படி ஸ்க்ரீனில் இருக்க போது ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தோம். அங்கே பார்த்தா ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அந்த ஹீரோலாம் வந்து மூஞ்சில பஞ்ச் வாங்குவார். அதெல்லாம் வந்து நாங்களே வாங்குற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஆடியன்ஸ்லாம் வந்து அவுச் அவுச்சுன்னு தான் கத்திக்கிட்டு இருந்தானுங்க. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குது. என்னன்னா, படத்தில் பாக்ஸிங் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ப்ரொஃபஷனலான பாக்ஸிங் ட்ரைனிங் கொடுத்தாங்க. எல்லா பாக்ஸிங் படத்துக்குமே வந்து கேரக்டர்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. எதனால இது ஸ்பெஷல்னா, மேக்கிங் வீடியோவில் வந்து அந்த ட்ரெயினர் சொல்லியிருப்பார், இந்த படத்தில் வந்து பாக்ஸிங் ட்ரைனிங் கொடுத்த எல்லாருக்குமே வந்து படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு கொடுக்கல. எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போகிற பாக்ஸருக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்குமோ அது மாதிரி டோர்னமெண்ட்டுக்கு தயார் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ഫിറ്റ്നസിന് വേണ്ടി അല്ല ഒരു കൊറിയോഗ്രാഫിക്ക് വേണ്ടിയല്ല നമ്മൾ ട്രെയിൻ ചെയ്ത് ഇവരെ ഒരു ഫൈറ്റർ ഒരു ബോക്സർ ഒരു കോമ്പറ്റീഷന് വേണ്ടി എങ്ങനെയാണ് പ്രിപ്പയർ ചെയ്യുന്നത് അങ്ങനെ പ്രിപ്പയർ അതേ പ്ലാൻ തന്നെ. അപ്പൊ അങ്ങനെ ഒരു 3 months അങ്ങനെ പോയി. அதே மாதிரி இந்த படத்தோட டேரக்டர் காலித் ரஹ்மான், அவருக்குமே வந்து பாஸ்ட்ல இந்த ரெஸ்லிங் பத்தின நாலேஜ்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு அந்த மேக்கிங் வீடியோல சொல்லியிருப்பாங்க. அதனாலேயே வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல வந்து பாக்ஸிங் எப்படி இருக்கு அப்படின்றதுலாம் அவருக்கு நிறைய தெரியுமா. அதனால மேக்கிங் வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த டீமுமே வந்து எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு, ஒரு ப்ரெஷரே இல்லை, அப்படிதான் மேக் பண்ணோம் அப்படின்னு அந்த ட்ரெயினர் சொல்லியிருப்பாரு. റഹ്മാൻ ജിപ്ഷി ഇവർക്കെല്ലാം ബോക്സിംഗ് ബാക്ക്ഗ്രൗണ്ട് ഉള്ളതുകൊണ്ട് നല്ല നോളജാ. അതായത് എനിക്ക് എങ്ങനെയാണോ ഈ ടെക്നിക്സിനെ പറ്റി അറിയാവുന്നത് അതുപോലെ തന്നെ ഇവർക്കും അറിയാം. ഇവർക്ക് നേരത്തെ തൊട്ടേ അറിയാം. ഇവര് ബോക്സിംഗ് കാണുന്നവരോ വാച്ച് ചെയ്യുന്നവരോ അത് ഓൾറെഡി അപ്ഡേറ്റഡാ. അതായത് ഫുൾ ഇപ്പൊ എന്താ നടക്കുന്നതെന്ന് പോലും
அவருக்கு அறியாம். படம் பார்க்குறப்ப நான் வந்து கேட்டேன், என்னடா இவ்வளோ க்ளோஸ் ஷாட்லாம் காட்டுறாங்க, உண்மையிலே குத்து வாங்கியிருப்பாங்களா அப்படின்ட்டு. அந்த மேக்கிங் வீடியோ பார்த்தப்ப தான் தெரிஞ்சு, அந்த ட்ரெயினரே சொல்லியிருப்பாரு முக்கால்வாசி பஞ்சஸ் வந்து ரியலாக விழுந்தது. ஏன்னா டேரக்டர் வந்து கேட்டாப்ல இப்படி தான் வேணும் அப்படின்ட்டு. இப்போ அவங்க கேட்டிருப்பாங்க உண்மையான குத்துனா அடிபடாதா அப்படின்னப்ப இல்லை, எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸர் கொடுக்குற ட்ரைனிங் கொடுத்தனால அவங்க அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க, அதனால் அவங்களுக்கு அது ஒரு இதாக கிடையாது, ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு. முக்கால்வாசி பஞ்சஸ் வந்து ரியல் பஞ்சஸே நிறையா வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு சொன்னதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ഇപ്പോൾ ഈ 8 പേരും 8 റിയൽ ബോക്സേഴ്സ്, ഞാൻ ഉൾപ്പെടെ 8 റിയൽ ബോക്സേഴ്സിന്റെ കൂടെ തന്നെയാണ് ഇവർ ഫൈറ്റ് ചെയ്ത് പഠിച്ചത്. അത് ശരിക്കും ഇടിയിട്ട് തന്നെ പഠിച്ചത്. ശരിക്കും ആക്ടേഴ്സിന് ഇടിയിട്ടുണ്ടോ? എല്ലാവർക്കും ഇഞ്ചോർഡ് ആയ അവസ്ഥയൊന്നും വന്നില്ല. കാര്യം ഇവരുടെ ബോഡി കണ്ടീഷനിങ്ങും എല്ലാം നമ്മൾ ആ ലെവലിൽ തന്നെയാണ് കൊണ്ടുവന്നിരുന്നത്. ആർക്കും ഇഞ്ചുറി കാര്യമായിട്ടൊന്നും ഇല്ലായിരുന്നു. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் எங்களுக்கு என்னன்னா, போன வீடியோல தான் வந்து ஒரு ஆக்டர் சொல்லியிருப்போம், என்னடா கேமியோக்காவே கூட்டு வந்து விட்டுறாங்க அப்படின்ட்டு. இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கோம், பார்த்தா இங்கேயும் வந்து ஒரு கேமியோ பண்ணியிருந்தாரு. பார்த்தப்பே வந்து இன்னும் இப்போதான் நம்ம பேசியிருந்தோம், கேமியோ பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு இங்கேயே வந்திருக்காரு அப்படின்னு தோணுச்சு. சொல்லணும்னு தோணுச்சு, அதெல்லாம் சொல்லிட்டோம், அவ்வளோதாங்க. படத்தில் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்து போன ஒரு விஷயம்னா எடிட்டிங் தான். ஏன்னா முந்தின படம் அப்படி தள்ளுமலாவோட எடிட்டிங் ஸ்டைல் எங்களை எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுன்னா, எங்கள் ஷார்ட் ஃபிலிமில் ஒரு சீனே அதை வச்சு நாங்கள் எடிட் பண்ணியிருப்போம். அந்த சீன் ரொம்பலாம் இருக்காது, ஏதோ நாங்கள் ட்ரை பண்ணி வச்சிருப்போம். டிரெக்டர் நினைச்சிருந்தாருன்னா தள்ளுமலாவில் பண்ண அதே எடிட்டிங் ஸ்டைல் இதில் பண்ணிருக்கலாம். ஆனால் அதில் அப்படி பண்ணல. தள்ளுமலாவுக்கும் ஆலப்புழா ஜிம்கானுக்கும் எடிட்டிங் பேட்டர்னே வேற மாதிரி இருக்கு, டிஃபரன்ஸாகவும் இருக்கு, ஆனால் புதுசாகவும் இருந்துச்சு. இதில் படத்தில் வந்து மோஷன் பிளர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் அது பார்க்குறப்போ அந்த பஞ்சை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அந்த மோஷன் பிளர் வந்தப்பெல்லாம் வந்து அந்த பஞ்ச் எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சு, ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. விஷ்ணு விஜய்யா, உங்களுக்கு ஒரு உமா, உங்க இல்ல உங்க கீபோர்டுக்கு ஒரு உமா. தள்ளுமல்லா படத்துலயும் சரி, இந்த படத்துலயும் சரி, மியூசிக் ஒர்க்ஸ் வேற மாதிரி இருக்குங்க. தள்ளுமல்லா படம் பார்த்ததுல இருந்து அந்த பாட்டை வந்து ரிப்பீட்டடா அதிக தடவை கேட்டிருக்கோம். இப்போ வரைக்குமே பிளேலிஸ்ட்ல இருந்துகிட்டே தான் இருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு படத்துக்குமே வந்து நாங்க சவுண்ட் மிக்சிங் பத்தி யோசிச்சதே கிடையாது. தள்ளுமல்லா படத்துல எந்த அளவுக்கு மியூசிக் ஒர்க் இருக்குமோ அந்த படத்துக்கு எந்த விதத்துலயும் சடிக்காம எந்த படத்துலயும் மியூசிக் ஒர்க்கு பயங்கரமா பண்ணியிருந்தாரு. தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இன்டர்வெல்லே பேச ஆரம்பிச்சிட்டோம். மியூசிக் ஒர்க்ஸ்லாம் பயங்கரமா இருக்கா, சவுண்ட் மிக்சிங் எப்படி அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, ரொம்ப இன்னோவேட்டிவா இருந்துச்சு. படத்துல என்ன எமோஷன்ஸ் கன்வே பண்ணாங்களோ, கேரக்டர்ஸ் என்ன எமோஷன்ஸ் கன்வே பண்ணாங்களோ அதே அளவுக்கு கொடுக்கறத விட பல மடங்கு அவர் கன்வே பண்ணிட்டார். மியூசிக் வழியா மியூசிக் ஒர்க்கு மிரட்டிட்டாரு. இந்த படம் பார்க்குறப்ப எந்த இடத்துலையுமே ஒரு லேகே இல்லை, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் அந்த படத்தை. அப்படி இருந்தாலுமே வந்து உள்ள ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு, என்னடா தள்ளுமல்லா மாதிரி ஒரு சீன் இல்லையே அப்படின்ட்டு. இப்படியே போயிட்டு இருந்த படம் கிளைமேக்ஸ்ல மொத்தத்துக்கும் சேர்த்து அது மாதிரி ஒரு சீன் வச்சாங்க பாருங்க, மொத்தத்திலும் பயங்கர என்ஜாய் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன வரட்டிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துச்சு. அப்படியே படம் பார்த்துட்டு ஃபுல்ஃபில்டாக வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் வீடியோட ரெஸ்பான்ஸ் பார்த்தப்போ எங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்த சரியாக கன்வே பண்ணலையோ, இல்லை கன்வே பண்ண விஷயத்த வந்து சில பேர் தப்பாக எடுத்துக்கிட்டாங்க, சரியாக அதை எடுத்துக்கலையோ அப்படின்னு எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அதை விட நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த ரெஃபரன்ஸ் அண்ட் கேமியோ கல்ச்சர்ஸ் வந்து முடிஞ்சளவு கம்மியாகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து படம் பிடிக்கலன்னு நான் சொல்லலை, அவங்களுடைய கருத்து வேறுபாடு இருக்கும், அதையும் இங்கே ஷேர் பண்ணுங்க, எங்கள்கிட்ட உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்தப்ப அதை இங்கே ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால அதை நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம். இங்கே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்தை என்ஜாய் பண்ணி தேட்டர்லேருந்து வெளில வரப்போ ரொம்ப திருப்தியோட வெளில வந்தோம். இந்த வீடியோவில் இந்த படத்தோட எங்களோட தாட்ஸையும் எங்களுக்கு தெரிஞ்ச வசதி நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச வசதி இதில் ஷேர் பண்ணுங்கள், அதை பற்றியும் பேசலாம். See you in the next video.